ஜென்ம ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ பாக்ய சாய். அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள். நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ். ஓம் ஸ்ரீ சத்குரு பகவான் பாட்டி சித்தரின் லீலாமிருதம் 21. திருமதி பரணி மீனா அவர்கள் தனது ஜோதிட தொழிலை ஒரு மேட்ரிமோனி நிறுவனத்துடன் கூட்டு சேர்ந்து நடத்தி கொண்டிருந்தார். அவருக்கென தனியாக கரூர் நகரில் அலுவலகம் இல்லாமல் இருந்தது. பாட்டியை தரிசிக்க செல்லும் போதெல்லாம் தனக்கென ஒரு அலுவலகம் கரூர் நகர மைய பகுதியில் வேண்டும் என அடிக்கடி வேண்டிக் கொள்வார். ஒரு நாள் நம் பகவான் பாட்டி சித்தர் திருமதி பரணி மீனா அவர்களின் தலையை பிடித்து ஆசீர்வாதம் செய்து 10 ரூபாயை தந்தார். அன்று மதியமே கரூரில் இவருக்கு என ஜோதிடம் தொழில் செய்வதற்கு ஒரு நல்ல அலுவலகம் கிடைத்தது. இவரிடம் ஜோதிடம் பார்க்கவும் கூட்டம் அலைமோதியது. அதோடு மட்டுமில்லாமல் ஜோதிட வகுப்பு நடத்தும் பள்ளிக்கு ஆசிரியராகவும் பணி கிடைக்கப்பட்டது. பல மாணவர்கள் இவரிடம் பயில பாட்டியின் கருணையே காரணமாய் இருந்தது. பாட்டி தந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த 10 ரூபாயை இன்று வரை இவர் தனது பூஜை அறையில் வைத்து பூஜித்து வருகிறார். அந்த 10 ரூபாயை பாட்டியிடம் வாங்கிய நாள் முதல் இன்று வரை இவருக்கு எந்தவித குறைபாடும் பொருளாதாரத்தில் இல்லாமல் அமோகமாக வாழ்ந்து வருகிறார். இவருக்கு பாட்டியிடம் பணம் வந்த பிறகு குறிப்பிட்ட அளவு தங்க நகைகளும் இவருக்கு சேர ஆரம்பித்தன. பாட்டி சில நேரங்களில் பக்தர்கள் தரும் 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகளை கிழித்து எரிந்து தூக்கி வீசி விடுவார்கள். சிலர் கொடுக்கும் பணத்தை வாங்கி வைத்துக் கொள்வார்கள். அப்பொழுது தன்னை பார்க்க வரும் பக்தர்களிடம் 2000 2000 என திரும்ப திரும்ப கூறுவார்கள். சில முறை 2000 வரும் என்றும் கூறுவார்கள். அப்பொழுதெல்லாம் நமக்கு எதுவும் புரியவில்லை, என்ன இது என்று குழம்புவோம். சில மாதங்கள் கழித்து 2000 ரூபாய் நோட்டு வந்தபோதுதான் நமக்கெல்லாம் புரிந்தது. மேலும் அதேபோல் சென்னையில் வெள்ளம் வருவதற்கு முன்பும் வெள்ளம் வருது வெள்ளம் வருது, மெட்ராஸ்ல வெள்ளம் வருது என பாட்டு பாடுவார்கள் நமது பகவான் பாட்டி சித்தர். அதேபோல் சில மாதங்களில் சென்னையில் வெள்ளம் வந்தது. இதன் தொடர்ச்சியான லீலாமிருதத்தை நாளைய பதிவில் நாம் அனைவரும் பகிர்ந்து பருகலாம். ஜெய் குரு பாட்டி, ஜெய் குரு பாட்டி, நற்பவி பாட்டி.